ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் தான் பண்ண போகிறேன். பொறுத்த வரைக்குமே சாரீ அப்படின்னாலே அழகு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏதாவது புது மெட்டீரியல் அண்ட் புது விதமான விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சாரீ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ வந்து நான் மீஷோவில் தான் வந்துட்டு வாங்கினேன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்த கடல் கன்னி அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கின் வந்து ஒரு ஷேடடாக இருக்கும் பார்த்தீங்களா, டபுள் ஷேடட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியும் வந்துட்டு ஒரு டபுள் ஷேடடாக நல்ல ஒரு ஷிம்மரி லுக்காக இருக்குது. அதனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியுதா, ஒரு டபுள் ஷேடடாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் பார்டர். எனக்கு எப்போவுமே சிம்பிள் சாரீனா ரொம்ப பிடிக்கும் கிராண்டட் சாரியை விட. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ. அண்ட் இந்த சாரீ வந்து நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் கூட பயந்துட்டே என்ன, ஐயோ நம்ம வந்துட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம எதுவுமே வந்து பண்ணவே இல்லையே, இப்போ வந்து இதை ஆர்டர் போட்டு நம்ம இதுக்கு வந்து ப்ராப்பராக வராதோ. ஏன்னா ஒரு சில கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நினச்ச ஒரு குவாலிட்டியில் வந்துட்டு நம்ம கிடைக்கவே கிடைக்காது. பட் இது வந்து எனக்கு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் எப்போவுமே வந்துட்டு சாரீக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே ஈஸி. ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வர வேண்டியது. அந்த பிரேஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா எந்த சாரீக்காக இருந்தாலும் சரி, குர்த்தீஸ்க்காக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அனார்கலி இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசி க்ரீம் தான் நான் எடுக்க போகிறேன். நான் வந்து ஃபவுண்டேஷன் அதிகமாக வந்து போடுற பொண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்ப வந்து இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ஸ்கின் கேர் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸமாக தெரியும். பட் அதில் வந்துட்டு போய் நான் ஃபவுண்டேஷன் ப்ரைமர் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டேன்னா எனக்கு ஏதோ ரொம்ப நேரமாக நான் உட்காந்து மேக்கப் போடுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. அதனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ டே டு டே லைஃப்பில் இருக்கட்டும், இல்லை வீடியோ பண்ணும்போதாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு சிசி க்ரீமோ ஒரு பிபி க்ரீமோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாக்மி 925 சிசி க்ரீம். அண்ட் இந்த சிசி க்ரீம் உள்ள பார்த்தீங்கன்னா SPF 30 PA++ இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா போட்டோன்னா நமக்கு வந்து டேன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பயமும் கிடையாது. இதில் வந்து சன்ஸ்க்ரீனும் இருக்குங்கிறனால சன் ப்ரொடெக்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ இதை தான் வந்து நான் என்னோடய ஃபேஸில் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக போட போகிறேன். ஓகேங்களா, எதுவுமே இல்லைங்க என் வீட்டில் இருக்கிறத வச்சு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சுட்டு ஐம் கோயிங் டு பிளெண்ட் இட். நான் கையிலேயே தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். என்னது கையிலேயே வா, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லாதீங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஏதோ இந்த கிராமத்துலலாம் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஒர்க் ஸோ குட் டு யுவர் ஸ்கின். அண்ட் எனக்கு இது போட்டாலே ஒரு க்ளோ ஆட்டோமேட்டிக்காக வரும். சிசி க்ரீம் எனக்கு தனியாக வந்து எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது என்னோடய ஸ்கின்னுக்கு. ஏன்னா ஸ்கின் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு மோர்லி ஒரு க்ளோயிங் ஸ்கின்னுக்கு வந்துட்டு தேவைப்படாது. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் பி ஜென்டில். எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்ல போட்டாலுமே பி ஜென்டில். பார்த்தீங்களா, இப்போவே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்துட்டு ஒரு நல்ல க்ளோ வந்து கொடுக்கும். நீங்கள் நேச்சுரலாக வந்துட்டு ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கேர் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய அந்த ஹெல்த், ஓகேங்களா, உங்களுடைய ப்ராப்பரான ஹெல்த் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் குட். பார்த்தீங்களா, ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயி லுக் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, மேக்கப் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்கில் இதுவும் ஒரு மிஸ்டேக். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுவாக இருந்தாலுமே
உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஏரியா வந்து இந்த ஜா லைன் தான். ஸோ இந்த ஜா லைனில் வந்து யாரும் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி எதுவும் போட மாட்டேங்கிறீங்க. பட் இது வந்து ஒரு டிப் தான், நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு யூ ஷுட் ஆட் இட், ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி கழுத்து கீழே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ தட் அப்போ தான் வந்துட்டு உங்கள் கழுத்துக்கும் உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக அது வந்து மாறும். இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ்ட் ஆகிடும். ஆக்சிடைஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கலருக்கே வந்துட்டு இது வந்து டேர்ன் ஆகிடும். கொஞ்சமாக இருக்கு, இதை வந்து நான் அப்படியே கழுத்தில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ் வந்து பாருங்க இப்போ எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் நினைக்கலாம் என் ஃபேஸில் வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் இல்லை, டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. என்னோடதுலேயும் வந்து என் ஃபேஸ்லேயும் இருக்குது. நல்லா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ என்னோட ஃபேஸ்லேயும் வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. ஹெல்த்தி ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அப்படியே பல்லன்னு ஏஐ பொம்மை மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு நேச்சுரல், அதாவது உமனுடைய ஒரு ஒன் ஆஃப் த காமனான ஒரு விஷயங்க ஃபேஸ்லனா இதெல்லாம் இருக்கணும். ஒரு பிளாக் ஹெட்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் ஹெட்ஸு, அந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஃபேஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் திங், ஓகேங்களா? நாளடைவில் அதுவே வந்து சரி பண்ணிடும். சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் யூஸ் பண்ணி அதை ஒரு வேலைக்கு 2 வேலையாக்கி விட்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகரோடைய டிண்டட் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஜஸ்ட் சிம்பிள், ஏன்னா நான் சிசி க்ரீம் போட்டிருக்கேன், கொஞ்சம் க்ரீசினஸாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து ஐம் யூஸிங் திஸ். இது போட்டாதான் அழகுன்னெலாம் கிடையாது. நான் இப்போ வெளியே போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேயிங்காகவும் இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஐம் யூஸிங் திஸ். அண்ட் அகைன் ஜா வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் பவுடரை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அந்த பவுடரை எடுத்துட்டு அப்படியே வந்து கொண்டு போய் போடாதீங்க. இல்லாட்டி இப்படி டேப் பண்ணிட்டு லெஸ் அமௌண்ட்ல போடுங்க. ஒவ்வொரு தடவையும் பவுடர் போடுறப்போ யூ ஷுட் டூ லைக் திஸ். அண்ட் தெரியுதா, நான் என்னதான் வந்துட்டு பவுடர் போட்டாலுமே ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தட்ஸ் தி திங். ரெண்டு கழுத்துக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தட்ஸ் இட். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலைனர் வந்து நான் ஐலைனர் தான். ஐலைனர் போட்டுட்டு கொஞ்சம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த சாரீ வந்து கொஞ்சம் பார்ட்டி லுக் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு க்ளாஸி ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுடர் போட்டு அதே ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்கிட்ட வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து தேடி பார்த்த காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் ஜஸ்ட் இது வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட்டோடது லக்ஷரி வெல்வெட் ஐ ஷேடோ பேலட் அப்படிங்கிறதா இதோட நேம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு செம்ம கிளிட்டரியாக இருக்கும். பார்த்தீங்களா, தெரியுதா? நல்லா ஜிகு இருக்கும். ஸோ உங்ககிட்ட எந்த ஐ ஷேடோ பேலட் இருந்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி
க்ளாஸி ஃபினிஷ்டான ஐ ஷேடோ வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு தனியாக, காம்பேக்ட் தனியாக, கான்டாக்ட் தனியாக எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐஷேடோ பேலட் வச்சே வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஒட்டுமொத்த மேக்கப்பையும் நான் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கண்ணுக்கு வந்துட்டு ஐலைனர் போட்டுக்கிறேன். ஸோ எஸ் போட்டிருக்கேன். ஐலைனர் வந்து போட்டுட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐலைனர் போடும்போது சம்டைம்ஸ் அவங்களுடைய கண்ணுக்கு மேலே வந்துட்டு இல்லாட்டி அடியில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகவே ஆகாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பட் எடுத்துட்டு அதில் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் ரிமூவரோ இல்லை ஏதாவது ஆயில் இருக்குது அப்படின்னா, அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எரேஸ் பண்ணிடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்குன்னு வந்துட்டு ஐயோ மேக்கப் போச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நினைக்காதீங்க. காமனான கண்மை ரொம்ப போல்டா போடல, ரொம்ப லைட்டா போடுறேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஓவர் மேக்கப்பான ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் வேர்க்குது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து மேலே போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடில் இந்த இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல நான் லைட்டாக வந்து ஐலைனர் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஃபீல் இட். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சாரீ வந்து பிளாக், இதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய எனக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டை கண்ணில் வந்து இப்படி லைட்டாக போடுறேன். ஓகே, ரொம்பலாம் போடல, ஒரு லைட் மேக்கப். தெரியுதா? அண்ட் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு அவ்வளோதான். கையிலேயே வந்துட்டு நான் இந்த ஐஷேடோ பேலட் வந்து போட்டாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல என்கிட்ட வந்துட்டு ப்ரான்சர் எதுவுமே யூஸ் பண்ணலன்ட்டு, அதனால லைட்டாக இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஷிம்மரியான அந்த ஐஷேடோ வந்து நான் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு அவ்வளோதான் தெரிகிறதா, லைட்டாக வந்து ஒரு ஷிம்மரி மாதிரி இருக்கும். கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி மூக்கில் போட வேண்டும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக சட்டிலாக ஒரு க்ளாஸி லுக் வந்து நம்ம கிடச்சிருக்கோம். அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் இந்த இடத்துலையும் ஸோ அட் ஜிஆர்சி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணேன் என்னன்னா, மீஷோவில் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்களோட பிராண்ட்லேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே கோல்டு மாதிரியே வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து கோல்டுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து எனக்கு தெரியவே கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ்லாம் வேணும்னா அவங்களோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு நான் வியர் பண்ணி போட போகிறேன். தெரிகிறதா? ரொம்பவே வந்துட்டு நல்லா அழகாக இருக்குது. நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்குது. தெரியுதா?
ஸோ இப்போ இதை தான் வந்துட்டு நான் வியர் பண்ண போகிறேன். மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அதே பேட்டர்ன் தான், பட் இது வந்து ஆரம் மாதிரி இருக்கும். இதுவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படியும் நீங்க போடலாம். இல்ல எனக்கு இந்த நெக்லஸ் மட்டும் போதும், சிம்பிளா எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுடலாம். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களே வந்து இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுவும் வந்துட்டு நான் கம்மல் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கு. ஸோ ஏதாவது கல்யாணத்துக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி போடலாம், தப்பே இல்லை. தங்கம் இருந்தாதாங்க பயம். இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்துட்டு நம்ம அழகழகா போட்டுட்டும் போகலாம். அண்ட் திருட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு இருக்காது. போனா ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் அப்படியா நகை போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துக்கலாம். நகையா போட்டுட்டு போகும்போது நமக்கு பயம் இருக்கலாம் பாத்தீங்களா. ஸோ இந்த கம்மல் தான். ஸோ இப்படிதான் வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Annie.